வணக்கம் என் அன்பு குழந்தைகளே, வாருங்கள் இன்றைய திருக்குறள் கற்போம். அதிகாரம் 9 விருந்தோம்பல். குறள் 81. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. விளக்கம். மனைவியோடு வீட்டில் இருந்து பொருளை பாதுகாத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை உபசரித்து அவர்கட்கு உதவி செய்வதற்கேயாகும். குறள் 82. விருந்து புறத்ததாத் தானுண்டல் சாவாம் மருந்தெனினும் வேண்டற்பாற்றென்று. விளக்கம். விருந்தினர் வீட்டின் வெளியே இருக்க தான் மட்டும் தனித்திருந்து உண்பது அமிழ்தமேயானாலும் அது விரும்பத்தக்கதன்று. குறள் 83. வருவிருந்து வைகளும் ஊம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதலென்று. விளக்கம். நாள்தோறும் தன்னிடம் வருகின்ற விருந்தினரை பேணி உபசரிப்பவனின் வாழ்க்கை வறுமையால் வருந்தி கெடுவது இல்லை. குறள் 84. அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். விளக்கம். முகமலர்ந்து விருந்தினரை உபசரிப்பவனது வீட்டில் திருமகள் மனம் மகிழ்ந்து வாழ்வாள். குறள் 85. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். விளக்கம். வந்த விருந்தினரை முதலில் உண்ணச் செய்து மீதி உணவை உண்கின்றவனுடைய விளைநிலத்தில் அவன் விதைக்காமலே பயிர் விளையும். குறள் 86. செல்விருந்தோன்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்வருந்து வானத்தவர்க்கு. விளக்கம். வந்த விருந்தினரை உபசரித்துவிட்டு இனி வரும் விருந்தினரை உபசரிக்க காத்திருப்பவன் தேவர்கட்கு நல்ல விருந்தினனாவான். குறள் 87. இணைத்துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணைத்துணை வேள்விப் பயன். விளக்கம். விருந்து உபசரித்தலாகிய அறத்தின் பயன் இன்ன அளவினது என்று கூற முடியாது. விருந்தினரின் தகுதியளவுக்கேற்றவாறு அது அமையும். குறள் 88. பரிந்தோம்பி பற்றற்றேமென்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். விளக்கம். விருந்தினரை உபசரித்து அதன் பயனை அடையாதவர் பொருளை வருந்தி பாதுகாத்து அதன் பயனை அடையாமல் போய்விட்டோமே என பின்னர் வருந்தும் நிலையை அடைவார். குறள் 89. உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. விளக்கம். பொருளுடையவராக இருக்கும் காலத்தில் வறுமையாவது விருந்தினரை உபசரித்தல் மேற்கொள்ளாத அறியாமையாகும். இது அறிவில்லாதவரிடத்தில் காணப்படும். குறள் 90. மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக் குழையும் விருந்து. விளக்கம். அனிச்சப்பூ மூந்து பார்த்தால் வாடும். விருந்தினரோ விருந்தளிக்கின்றவரின் முகம் வேறுபட்டு தோன்றினாலே வாடுவர். அடுத்த வீடியோவில் இன்னும் திருக்குறள் கற்றுக்கொள்வோம். நன்றி. மீண்டும் வருக.